இந்த மாலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட பேசுவீராக. எங்கள் நடுவிலே கடந்த 3 நாட்கள் எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிறீரப்பா. இந்த 4வது நாளிலும் எங்களோடு கூட இடைப்படும் பலவீனத்தில் பூரணமாய் விளங்குகிற உம்முடைய பலன் இந்த மாலை நேரத்தில் விளங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்த இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி. அளவில்லா அன்பிற்காக நன்றி. அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளியவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். எதிர்க்கிறவர் முன்பே எங்களை தள்ளியவர்கள் மத்தியில் எங்களுக்காக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் அன்பாக கனம் பண்ணினீ இயேசுவே. நன்றி. அளவில்லா அன்பிற்காக அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவே. 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடு நிறங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு இடாய் என்ன நான் 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே,
இயேசுவே நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி, அளவில்லா நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக இயேசுயா எங்கள் மேல் நன்றி. நீர் பாராட்டின அன்புக்காக எங்களை இந்த மட்டும் கொண்டு வந்தது உம்முடைய கிருபை. தேங்க்யூப்பா. அளவில்லாத அன்பிற்காக நன்றி. இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கவும் உம்மால் நேசிக்கப்படவும் எங்களுக்கு கிருபை தாரும். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஆமென். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். எங்கே? எங்கே கட்டப்பட்டிருக்கிறானோ, எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறானோ, எங்கே முடக்கப்பட்டிருக்கிறானோ, எங்கே முடிவு எழுத செய்யப்பட்டு தீர்ப்பெழுதப்பட்ட நிலையில் இருக்கிறானோ, எங்கே உட்பிரவேசிக்க முடியாது என்கிற நிலை இருக்கிறதோ, அங்கே வந்து தேவதூதன் நின்றான். ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவரால் உட்பிரவேசிக்க முடியாத எல்லைகள் என்று ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆண்டவரால் உட்பிரவேசிக்க முடியாத மனிதனுடைய வாழ்க்கை என்று ஒன்றுமே இல்லை. எந்த கல்லான இருதயத்தையும் கரைய பண்ணுவதற்கு நாம் ஆராதிக்கிற தேவனால் முடியும். ஹல்லேலூயா. எந்த கீழ்ப்படியாத மனிதர்களை கீழ்ப்படிய பண்ணுவதற்கு என் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. ஏரோதினுடைய நாட்களில் தேவ மனிதர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டம், யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்து அது அவன் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு பிரியமாயிருந்ததினால் இப்பொழுது பேதுருவையும் கொலை செய்வதற்கு தீர்ப்பெழுதி நாள் குறித்து அவனை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்தில், அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக, வாசிங்க, ஜனங்களுக்கு முன்பாக அவனை காக்கும்படிக்கு, நல்ல கவனிக்கணும், வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளில் வசமாய் ஒப்புவித்தான். அப்படியானால் 4 அடுக்கு பாதுகாப்புக்குள்ளால பேதுரு வச்சிருக்கிறான்.
ஒவ்வொரு வகுப்புக்கும் 4 போர்ச்சேவகர்கள், ஒவ்வொரு வகுப்புக்கும் 4 போர்ச்சேவகர்கள். அப்படி 4 வகுப்புகளின் வசமாக. அப்படியானால் பேதுருவை எளிதிலே விடுவிக்க முடியாது. பேதுருவை எளிதிலே அந்த அறைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. பேதுரு அப்படிப்பட்ட 4 வகுப்புகளுக்கு உட்புறத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் யாரும் உட்பிரவேசிக்க முடியாது என்று ஆளுகை செய்கிற ஏரோது நினைக்கும் போது, அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு ஆமென் இருக்கிற அந்த வகுப்பு போர்ச்சேவர்களையும் மீறி, அவர்களுடைய பாதுகாப்பை மீறி, அவர்களுடைய பார்வையை மீறி தேவதூதன் வந்து நிற்க முடியும் என்றால், இந்த ராத்திரி நேரம் சத்துரு எத்தனை கோட்டை கட்டி நம்முடைய குடும்பத்தை கட்டி வைத்தாலும், எத்தனை மதில் எழுப்பி நம்முடைய குடும்பத்தை கட்டி வைத்தாலும், அது 4 வகுப்புகளை தாண்டி என் தேவதூதனால் வந்து நிற்க முடியும் என்றால், இந்த ராத்திரி நேரம் தேவதூதன் அல்ல, தேவனே வந்து நிற்பார். துதிக்கிற இடத்தில் தேவனே வந்து நிற்பார். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக தேவனே வந்து நிற்பார். ஒரு 2 நிமிட கண்ணை மூடி கைகளை தட்டி ஆவில நிரம்பி இந்த ராத்திரி நேரத்தில் எத்தனை வகுப்புகள், எத்தனை அடுக்கு தாண்டி ஆண்டவர் வந்து நிற்க முடியும் என்றால், இந்த ராத்திரி நேரத்தில் நிற்க முடியும். ஏதோ ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் உன் கணவனோ, உன் பிள்ளைகளோ, ஒரு குடும்பத்தில் யாரோ ஆமீன் அப்படிப்பட்ட வகுப்புகளுக்கு பின்னால் இருப்பார்களே, ஆனால் இந்த ராத்திரி நேரம், இந்த ராத்திரி நேரம் அங்கே வந்து நிற்பார், அங்கே வந்து நிற்பார். ஹல்லேலூயா. கை தட்டுனா நல்லா தட்டுங்க, அந்நிய பாஷை பேசுற நல்லா பேசுங்க, சகோதரர் விட்டு கொடுங்க, சகோதரர் விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. 2 நாட்களாக பார்க்கிறேன் சகோதரர்கள் மத்தியில் ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறார். நீ விட்டு கொடுக்கும் பட்சத்தில், நீ விட்டு கொடுக்கும் பட்சத்தில் சில விடுதலைகள் இந்த நாட்களில் சம்பவிக்கும், விடுதலைகள் இந்த நாட்களில் சம்பவிக்கும். ஹல்லேலூயா. 4 வகுப்புகள், 4 போர்ச்சேவகர்கள் ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாய் ஒப்புவிக்கப்பட்ட அந்த அறைக்குள்ளால ஒரு தேவதூதன் வந்து நிற்க முடியும்னா, அந்த தேவதூதனை உண்டாக்கின தேவனால் எத்தனை அடுக்கு பாதுகாப்புக்குள்ளால, எத்தனை அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளால சத்துரு நம்மளை கொண்டு போய் வச்சாலும் ஆண்டவர் அங்க வந்து நிற்பார். ரபதனா சந்தரா தியாத்த ரபல ரப உடனா. ஆமென், 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 ஆமென். விடுதலை, 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 விடுதலை. உலக சொல்லலாம் இது 4 வகுப்பு பாதுகாப்பு. உலக சொல்லலாம் இதெல்லாம் எளிதாக விடுவிக்கப்பட முடியாது, இது எளிதில் சுகமாக முடியாது, இது எளிதில் இந்த பிரச்சனை முடிவடையாது, எளிதிலே இதற்கான பதில் வராது. இந்த ராத்திரி நேரம் மனுஷன் கட்டி எழுப்பின மதில்களை, மனுஷன் கட்டி எழுப்பின சுவர்களை, மனுஷன் ஏற்படுத்தின சிறைகளை ஆண்டவர் தாண்டி வந்து உன் பட்சத்தில் வந்து நிற்பார். சகோதரா உங்க பட்சத்தில் வந்து நிற்பார், சகோதரி உங்க பட்சத்தில் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. தேவதூதன் அங்கே வந்து நின்றான், தேவதூதன் அங்கே வந்து நின்றான். எங்க உட்பிரவேசிக்க முடியாதுன்னு ஏரோது திட்டம் போட்டு வைக்கிறானோ, இந்த சூழ்நிலையை கொண்டு வந்துட்டா, இந்த காரியத்தை இந்த குடும்பத்தில் கொண்டு வந்துட்டா, யாரும் உட்பிரவேசித்து அவர்களை விடுவிக்க முடியாது என்று சொல்லி ஏரோது நினைக்கும் போது அவனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு அவன் நினையாத இடத்தில் ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ராத்திரி நேர பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசின காரியம் ஆமென் இது அல்ல. அதை தொடர்ந்துள்ள வார்த்தைகள் விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்துரு. பக்கத்தில் பார்த்து சொல்ல, சீக்கிரமாய் எழுந்துரு. இது சரியான நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வேலைக்குள்ளாக வந்திருக்கிறோம், கர்த்தர் நம்மை விடுவிக்கிற சமயத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம்.
சீக்கிரமாய் எழுந்திரு. ஹல்லேலூயா. தேவன் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாரேயானால், தேவன் ஒரு வார்த்தையை சொல்வாரேயானால், அந்த வார்த்தையினுடைய பின்னணியத்தில் பல மர்மங்கள் அடங்கி இருக்கிறது. இங்கே ஆண்டவர் பேசும் பல வார்த்தைகளில் ஒரு வார்த்தை சீக்கிரமாய் என்று வார்த்தை அங்கே பிரயோகிக்கப்படுகிறது. சீக்கிரமாய் என்ற வார்த்தை ஒன்று அவசரத்தை காட்டுகிறது. எதை காட்டுகிறது? அவசரத்தை காட்டுகிறது. இன்னொன்று அபாயத்தை காட்டுகிறது. என்ன காட்டுகிறது? சீக்கிரமாய் எழுந்திரு அப்படிங்கிறது ஒன்று அவசரம் காட்டுகிறார், அவசரத்தை காட்டுகிறது. இன்னொன்று சீக்கிரமாய் போயிரு, அது ஒரு அபாயம். இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா போயிரு. காட்டாற்று வெள்ளங்கள் பெருக்கெடுத்து வரும்போது அங்கே எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கப்பட்டுகிறது. ஆமேன். ஆற்றங்கரை ஓரமாய் இருக்கிற மனிதர்கள் சீக்கிரமாய் உங்கள் எல்லைகளை தாண்டி, எல்லைகளை விட்டு என்ன செய்யுங்க? பாதுகாப்பான இடத்துக்கு சீக்கிரமா போங்க அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? ஒரு அபாயத்தை குறிக்கிறது. ஒன்று அவசரத்தை குறிக்கிறது, இரண்டாவது அபாயத்தை குறிக்கிறது. என்ன அபாயம்? தாமதத்தின் அபாயம். என்ன அபாயம்? தாமதத்தின் அபாயம். சீக்கிரமா போயிருப்பா, சீக்கிரமா இதை தாண்டி போயிரு, சீக்கிரமா ரோடை கிராஸ் பண்ணிரு, சீக்கிரமா போயிரு அப்படின்னு சொல்லும்போது நாம ஆத்தலா மெதுவா அப்படி போகும்போது நம்முடைய தாமதத்தின் அபாயத்தை குறிக்கிற வார்த்தை தான் சீக்கிரமாய் என்கிற வார்த்தை. ஆமென். இங்கே பேதுருவை தட்டி, விழாவிலே தட்டி ஆவியானவர், ஆமென், தேவதூதன் சொல்லுகிறான், பேதுருவே சீக்கிரமாய் எழுந்திரு, சீக்கிரமாய் எழுந்திரு. காரணம், நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. ஒரு நிமிடம் நீ இங்கே தாமதித்தாலும் ஏரோது உன் கதையை முடிப்பதற்கு அவன் ஆயத்தமாயிருக்கிறான். ஆமென். எனவே அந்த அபாயத்தை உணர்ந்து, அந்த ஆபத்தை உணர்ந்து சீக்கிரமாய் நீ எழுந்திரு என்று தேவதூதன் பேதுருவிடத்திலே சொல்லுகிறான். ஹல்லேலூயா. தேவன் அழைக்கும் போது தாமதிக்காமல் எழுந்திருப்பதுதான் வெற்றியின் துவக்கமாயிருக்கும். ஆமென். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் அழைக்கும் போது, அல்லாவிட்டால் தேவன் சொல்லும் போது தாமதிக்காமல் எழுந்திருப்பதுதான் வெற்றியின் துவக்கம். வெற்றியின் துவக்கம். இங்கே பேதுரு தூங்கிக் கொண்டிருக்கிறான். சூழ்நிலையினுடைய அந்த வீரியத்தை அறியாமல், அந்த நேரத்தினுடைய அபாயத்தை தெரியாமல் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தேவதூதன் வந்து தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொல்லுகிறான். காரணம், அவன் நேரத்தினுடைய மதிப்பை உணர்ந்தவன். நேரத்தினுடைய மதிப்பை உணர்ந்தவன். நாம் நேரத்தினுடைய மதிப்பை உணர வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமயம் என்பது தேவன் கிரியை செய்கிற நேரம். ஹல்லேலூயா. உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிறவர் அவளால். ஹல்லேலூயா. இப்படித்தான் என்றல்ல. இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற நாட்கள். அந்த நேரத்தின் மதிப்பை கருதி நாம் எழுந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை? ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் சங்கிலிகள் கலண்டு போகவில்லை? ஏன் இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் சிறையிருப்பின் அனுபவங்கள் முடிவுக்கு வரவில்லை? காரணம், நாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், சீக்கிரம் எழுந்திரு என்கிற வார்த்தையை நாம் ஒரு பொருட்டாய் எண்ணாமல், இன்னும் அந்த அவசரத்தை உணராமல், அந்த வார்த்தையின் பின்னணியத்தில் இருக்கக்கூடிய அபாயத்தை உணராமல் இன்னும் நாம் தாமதித்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கை தாமதித்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆமென், லோத்தே இந்த சோதோம் கொமோராவை விட்டு சீக்கிரமா என்ன செஞ்சிரு? வெளியே போயிரு. அக்கினியும் கந்தகம் வந்து இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போகிறது. ஆமென். அவன் தாமதித்து கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் தாமதித்து கொண்டிருந்தான். ஏன்னா சீக்கிரமா போ அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையினுடைய அவசரத்தை லோத்து உணரல. அந்த வார்த்தையினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அபாயத்தை லோத்து உணரவில்லை. அவன் தாமதித்து கொண்டிருந்தான். ஸ்டில் இஸ் டிலேயிங். இன்னும் அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவன் மேல் வைத்த இரக்கத்தினால்.
அவன் மேல் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா நேரமும் அவருடைய இரக்கம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் 8ஆவது தடவை விழுந்தா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பா. 8ஆவது தடவை விழுந்தா வாய்ப்பில்லை ராஜா. அப்போ வசனம் சொல்லுகிறது, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே தேவதூதர்கள் என்ன செய்றாங்க? அவருடைய கையை பிடித்து சோதம் குமாராவை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு சொல்றாங்க, ஆண்டவர் சொன்ன அந்த மலைக்கு என்ன செஞ்சிரு? போயிரு. அப்ப நம்ம அந்த வார்த்தையினுடைய அவசரத்தையும் அந்த வார்த்தையினுடைய அபாயத்தையும் நாம் உணர வேண்டிய கட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். முதலாவது, பேதுருடைய வாழ்க்கையிலே தூங்கி கிடக்கும் நிலை. என்ன நிலை? தூங்கி கிடக்கும் நிலை. வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே ஆமென் பாதுகாப்பா தூங்குறான். எப்படி தூங்குறான்? பாதுகாப்போடு. 2 பாடி கார்ட்ஸ் அவனுக்கு. எதுக்கு? பேதுருவுக்கு தூங்குறதுக்கு. இங்கே சில பேர் சேர்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஒரு பாடி கார்டு, இந்த பக்கத்தில் ஒரு பாடி கார்டு, நடுவில் உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்க? ஆமாம், என்னை போல் ஒரு ஆள் பக்கத்தில் 2 சைடில் இருந்தாங்கன்னு வைங்க, பஞ்சு மெத்தையில் இருந்த போல இருக்கும். ஆமாம், அப்படி சில பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. ஆமாம், என்ன செய்கிறேன்னு தெரியல. இனி ரிமோட் சேர் தான் வைக்கணும். இங்கே இருந்து தூங்குறவங்களுக்கு சேரை பார்த்து என்ன செஞ்சிடணும்? லைட்டாக ஒரு தட்டி விட்டுருணும். அந்த நடுப்பகுதி மட்டும் கீழே போயிடணும். என்ன செஞ்சிடணும்? அந்த சேரினுடைய நடுப்பக்கம் மட்டும் என்ன செஞ்சிடணும்? கீழே போயிடணும். அப்புறம் தூக்கி விடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? போகணும். அல்லேலூயா. என்ன கூலா உட்காந்து தூங்குறாங்க பாருங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ 2 எஸ்கார்ட், அங்க ஒன்று இங்க ஒன்று, நடுவில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? தூங்கி கொண்டிருக்கிறான். அவசரத்தை உணராதவன், அபாயத்தை உணராதவன். நாம் எந்த காலத்திலே வாழுகிறோம்? நாம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மேல் எழுதப்பட்டிருக்கிற தீர்ப்பு என்ன? நாளைக்கு விடிஞ்சா நாம இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியாது. இந்த நேரத்தில் எவ்வளவு போராடி இருக்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்திருக்க வேணாமா? அவருடைய பாதத்தில் விழுந்திருக்க வேணாமா? கதறி இருக்க வேணாமா? முழுவதும் ஜெபம் பண்ணி இருக்க வேண்டாமா? இவன் கூட உள்ள வந்தானே பவுலும் ஷீலாவும், அவங்களுக்கு இதே மாதிரி சூழ்நிலை வந்தபோது அவங்க சிறைச்சாலையில் என்ன செய்யல? தூங்கல. அவங்க தேவனை ஜெபம் பண்றாங்க. தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி பாடி துதிக்கிறார்கள். இங்கே என்டர்லி டிஃபரண்ட். இங்கே 2 பேர் புடைசூழ நடுவிலே தூங்கி கொண்டிருக்கிறான். தூங்கி கிடக்கும் நிலை ஆவிக்குரிய அபாயம். ஆவிக்குரிய அபாயம். சோம்பல், பயம், தோல்விகள், இதெல்லாம் நம்மளை என்ன செய்யுது? தூங்கி கொண்டிருக்கிற நிலையில் வைக்குது. ரோமர் 13:11 வாசியுங்கள். ரோமர் 13:11. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்றென்று, நல்ல கவனிங்க, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஆமென். இன்னும் அதிகமா சமீபமா இருக்குது. நாம் ரட்சிக்கப்பட்ட போது, நாம் தேவனை ஏற்றுக்கொண்ட போது, நாம் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட போது, ஆமென், தேவனுடைய கிரியைகள் நடந்ததை பார்த்திருக்கிறோம். அதை விட இன்னைக்கு அவருடைய கிரியைகள், அவருடைய கிருபைகள் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. எனவே பவுல் சொல்லுகிறார், காலத்தை அறிந்தவர்களாய், காலத்தை அறிந்தவர்களாய் நாம் நித்திரை செய்ய அல்ல, நித்திரையை விட்டு எழும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தூங்கி கிடக்கும் நிலை என்பது ஆவிக்குரிய அபாயம். நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பாயானால், இன்னும் நிலைமையை உணராதிருப்பாயானால், இன்னும் காலத்தை அறியாமல் இருப்பாயானால் ஆவிக்குரிய அபாயத்தில் இருக்கிறாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அபாயத்தில் இருக்கிறோம். ஆமென். மருத்துவமனையில், ஐசியூவில்,
மருத்துவமனையில் அட்மிட் பண்ண இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இவர் அபாய கட்டத்தை இன்னும் என்ன செய்யலை, தாண்டலை, இன்னும் சில மணி நேரங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம், பொறுத்திருந்து அவர்களுக்கு தேவையான இன்ஜெக்ஷன், அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து ஆமேன் ஆமேன் ஒரு குறிப்பிட்ட கால நேரம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, பேஷண்ட் அபாய கட்டத்தை தாண்டிட்டார். ஆமேன். இப்படி தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்திருந்த நோயாளி காலையில் எந்திரிச்சு நீட்டாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பேக்கோடு நிற்கிறாராம். பக்கத்தில் இருந்த பெட்டில் வந்தவங்க கேட்டானா, என்னையா நீ எல்லாம் ரெடியாகி இப்படி டிப்டாப்பாக நிற்கிற? ஓ, நேற்று ராத்திரி வந்த நர்ஸு காலையில் 8 மணிக்கு வருவேன், ட்ரிப்பு உண்டுன்னு சொல்லிச்சின்னு. என்ன உண்டு? காலையில் ட்ரிப்பு. இவன் என்ன நினச்சிட்டான்? ட்ரிப்பு. ஆமென். ஆவிக்குரிய அபாயம், தூங்கி கிடக்கும் நிலை, ஆவிக்குரிய அபாயம். இதெல்லாம் ஆவிக்குரிய தூக்கத்தினால் வருவது. நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். இன்னும் நாம் அந்த காலத்தை குறித்து அறியலைன்னா இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சீக்கிரமாய் எழுந்துரு, சீக்கிரமாய் எழுந்துரு. தேவனுடைய குரலை கேட்கும்போது, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்ப வேண்டும். உன்னத பாட்டிலே வாசிக்கிறோம், நேசர் கதவுக்கு பின்னாடி நின்று கதவை தட்டுகிறார். ஆமேன். மணவாளியே எழுந்து கதவை திற என்று சொல்லும்போது அவள் சொல்லுகிறாள், நான் என் வஸ்திரத்தை கழட்டி விட்டேன், நான் எப்படி எழும்புவது? எழும்ப மனதில்லாத சூழ்நிலை. எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பாம காலம் கடந்து எழும்புவதும் கள்ளர் கையில் அகப்படுவதற்கு ஏதுவாயிருக்கும், காவலர் கையில் அகப்படுவதற்கு ஏதுவாயிருக்கும். சீக்கிரம் எழுந்துருன்னா சீக்கிரம் எழும்பிடணும். இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் அநேகரை அவசரப்படுத்துகிறார், சபையை அவசரப்படுத்துகிறார், தேவ ஜனத்தை அவசரப்படுத்துகிறார், தேவ மனிதர்களாகிய எங்களை அவசரப்படுத்துகிறார். தூங்கி கிடக்கிற நிலையிலிருந்து சீக்கிரமாய் எழுந்துரு. எழுந்துட்டா ஒரு விடுதலை, எழும்பலன்னா ஒரு அபாய கட்டம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எழும்பினால்தான் சங்கிலிகள் விழும். எழும்பினால்தான். அப்ப விடுதலையின் துவக்கம் நாம் எழும்புவது. நாம் என்ன நினைக்கிறோம்? சங்கிலி விழட்டும், நான் என்ன செய்றேன்? எழும்புறேன். இல்லை இல்லை, இங்க வேதம் சொல்லுகிறது, விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். எழுப்பின உடனே சங்கிலிகள் அவன் கைகளை விட்டு விழுந்தது. எழும்புவதுதான் விடுதலையினுடைய துவக்கம். நாம் இருக்கிற நிலைமையிலிருந்து, இருக்கிற சூழ்நிலைகளிலிருந்து, இருக்கிற தோல்விகளிலிருந்து, இருக்கிற அந்த டிசப்பாயின்மெண்ட், அந்த டிப்ரெஷன், அந்த மன அழுத்தங்களிலிருந்து நாம் எழும்புவதுதான் நமக்கான விடுதலையின் துவக்கமாயிருக்கும். விடுதலையின் துவக்கமாயிருக்கும். நீ எழுந்துரு பேதுரு அப்படின்னு சொன்ன உடனே, விழாவில் தட்டின உடனே டக்குன்னு ஆமீன் எழும்பி இருப்பான். எழும்பின உடனே அவன் அறியாமலே அவன் கைகளிலிருந்து சங்கிலிகள் கலண்டு விழுந்தது. இந்த ராத்திரி நேரத்திலே நீ எழும்ப தீர்மானிப்பாயானால், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீ இருக்கும் நிலையிலிருந்து, விழுந்து போன நிலையிலிருந்து, அந்த தூக்க நிலையிலிருந்து, அந்த ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து எழும்ப நீ தீர்மானிப்பாயானால், ஆமீன், சங்கிலிகள் உடனே உன் வாழ்க்கையில் இருந்து கலண்டு விழுவதை நீ அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்திருப்பதே விடுதலையின் ஆரம்பம். நீ எழுந்தால் சங்கிலிகள் விழும், நீ எழுந்தால் கதவுகள் திறக்கும், நீ எழுந்தால் வழிகள் தெளிவாகும். ஆமென். இது எல்லாம் இந்த எழும்புறதுல இருக்குது. பக்கத்தில் பா சொல்ல, சீக்கிரமாக எழும்பிருங்க. ஆமென். சீக்கிரமாக எழும்பிருங்க. இது உட்கார்ந்துருக்கிற நிற்கிற காலம் அல்ல. நம்ம சீக்கிரமாக என்ன செய்யணும்? எழும்பணும். சீக்கிரமாக
எழும்பணும். வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, காலங்கள் உருண்டோடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு பெரிய அசைவையோ ஒரு பெரிய அறுவடையோ பெரிய மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியல. வாழ்க்கையிலும் திருச்சபைகளிலும் ஊழியத்தின் பாதைகளிலும் எல்லைகளுக்குள்ளும் திருச்சபைகளுக்குள்ளும் தேசங்களுக்குள்ளும் பெரிய மாற்றங்களை பார்க்க முடியல. அப்போ தேவச்சனம் நாம் முடங்கி போயிருக்கிற நிலையிலிருந்து, தூக்க நிலையிலிருந்து சீக்கிரமாக எழும்பும்போது ஆமேன், சங்கிலிகள் விழும், கதவுகள் திறக்கும், வழிகள் தெளிவாகும். வழிகள் தெளிவாகும். இந்த 3 காரியம் பேதுருக்கு நடந்துச்சு. 1, சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. 2வது, கதவுகள் தானாய் திறவுண்டது. 3வது, தெளிவு உண்டானது. ஆமென். நகரத்துக்கு போகிற வழியில வெளியில வந்து நிற்கும் போது புத்தி தெளிகிறது. எங்க போகணும், என்ன செய்யணுங்கிற தெளிவை தேவன் தருகிறார். எப்ப தருகிறார் என்றால் நாம் எழும்பும்போது. நாம் எழும்பும்போது தேவன் சங்கிலிகளை உடைக்கும் முன்பாக உன்னையும் என்னையும் எழுப்புகிறார். தேவன் சங்கிலிகளை உடைப்பதற்கு முன்பாக உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜியே வேற. உலக மனுஷனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, விழுந்து கிடக்கிறவனுடைய சங்கிலியை முதலாவது என்ன செய்வான்? உடைப்பான். உடைச்சதுக்கு அப்புறம் எழும்ப பண்ணுவான். ஆனா ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜி அது அல்ல. ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? தேவன் உன்னை எழுப்புகிறார். அதன் பிறகு சங்கிலிகள் தானா என்ன செய்கிறது? உடைகிறது. உடைகிறது. அப்ப ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன? சீக்கிரமாய் எழும்பு, சீக்கிரமாய் எழும்பு, சங்கிலிகள் உடைவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. சீக்கிரமாய் எழும்பு, உனக்காக கதவுகள் திறக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. சீக்கிரமாய் எழும்பு, உனக்காக ஒரு தெளிவு பிறப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. உன் குழப்பங்கள் முடிவுக்கு வருவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீ சீக்கிரமாய் எழும்பு, நீ சீக்கிரமாய் எழும்பு, சீக்கிரமாய் எழும்பு. அப்போஸ்தலர் 12:8 வாசிங்க. அப்ப எப்படி தூங்கியிருப்பான்? எப்படி தூங்கியிருப்பான் பாருங்க. செருப்பு போடல, செருப்பு போடல, அப்புறம் அறைய கட்டல, வஸ்திரம் போடல. நாளைக்கு சாக போறோங்கிற ஒரு துளி பயம் கூட இவனுக்கு இல்லை. ஏரோது நம்மளை கழுத்தறுக்க போறாங்கிற ஒரு துளி பயம் கூட அவனுக்கு இல்லை. ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான், சரி போனது போகுது, கழுத செத்துட்டு போயிடுவான், இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம். நிறைய பேர் இங்கே அப்படி தான் உட்காந்துருக்கிறான். இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இனிதான் வாழவே போகிறோம், இனிதான் ஆளவே போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த அவசரத்தை உணராம இப்போ திடீர்னு தப்பிக்கன்னா கூட இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எடுத்து தப்பிக்கிறதுக்குள்ளாடி இவன் என்ன செஞ்சிருவான்? சேவருடைய கையில் மாட்டிடுவான். அப்போ பேதுருடைய மனநிலை என்னால் உணரவே முடியல. உங்களால் முடியுமா? அப்படி என்னால் முடியாது. அப்படி நாளைக்கு உங்களுக்கு தூக்கு அப்படின்னு சொன்னால் சில பேர் யோசிக்கிறாங்க, எனக்கு எதுக்கு பாஸ்டர் தூக்கு, நான் எதுக்கு நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போக போகிறேன். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இந்தியாவில் உள்ள ரோடுக்கும் வெளிநாட்டில் உள்ள ரோடுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? எனக்கு ஒன்றும் தெரியல சாமி அப்படின்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர், இங்கே ரோட்டில் சாப்பாடு போட்டே சாப்பிட்லாம், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். நான் கேட்டேன், நான் ஏன்டா பிளேட்டை வச்சுட்டு ரோட்டில் போட்டு சோறு தின்ன போகிறேன்? நான் எதுக்கு பிளேட்டை கையில் வச்சுட்டு ரோட்டில் போட்டு சாப்பாடை போட போகிறேன்? அது மாதிரி தான் இருக்குது. இப்போது என்ன மனநிலை? அவன் இருந்த மனநிலை அதுதான். சரி, இது வரைக்கும் இருந்தோம், ஆண்டவரும் போயிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சம் காரியெல்லாம் அவருக்காக செஞ்சாச்சு. ஒரு பிரசங்கத்தில் 3000, அடுத்த பிரசங்கத்தில் 5000, அடுத்தது அப்படி ஏராளமானவர் வந்து அநேகரை செஞ்சாச்சு. ஓகே ரைட்டு, இனி செத்தா என்ன, சாகாமல் இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளால வந்துட்டா. இந்த ராத்திரி நேரத்தில் சிலருடைய மனநிலையில் ஆண்டவர் ஒரு விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா.
நம்முடைய மனநிலை மாற வேண்டும். ஆமென். அடுத்த செகண்டு சாவான்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அவனுக்கு ஜெபம் பண்ணும்போது ஒன்றும் இல்லை பிரதர் வந்துடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மனநிலையை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவே கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் உயிரோடு நடந்து வந்திருக்கிறோமே தவிர மனதில் செத்து போயிருக்கிறோம். மனதில் என்ன செஞ்சுருக்கிறோம்? செத்து போயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு அந்த மனநிலையில் ஒரு விடுதலையை தேவன் தர விரும்புகிறார். நீங்கள் வாழ வேண்டியது இன்னும் இருக்கிறது. நீங்கள் ஆள வேண்டிய காலங்கள் வரப்போகிறது. நீங்கள் இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இன்னும் பிரவேசிக்க வேண்டிய வாக்குத்தத்த எல்லைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த மனநிலையை மாற்றணும். பக்கத்தில் சொல்ல, மனநிலையை மாற்றுங்க. ஆமென். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நான் சாவ போகிறேன். சரி, போ. செத்துட்டா என்ன செய்வோம்? செத்துட்டா எங்கே போவோம் சொல்லுங்கள்? செத்துட்டா எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போவோமா? எங்கே போவோம்? நரகத்துக்கும் டவுட்டு தான். உங்களை கொண்டு நரகத்தில் வச்சு அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அங்கேயும் போய் இல்லை இல்லை நான் சாவ போகிறேன். நீ ஏற்கனவே செத்து தான் இங்கே வந்திருக்கிற. ஏற்கனவே செத்து தான் இங்கே வந்திருக்கிற. திரும்ப இங்கே என்னது? ஆமாம், அங்கே சாவ முடியாது. வசனம் சொல்லுகிறது அங்கே என்ன இல்லை? சாவு இல்லை. சாவுன்னு நினைச்சாலும் அங்கே என்ன முடியாது? சாக முடியாது. அப்போ மனநிலையில் மாற்றம் தேவைன்ற இரவு. பேதுருக்கு மனநிலை எப்படி? சரி, ஏரோது கையில் சாகலாம், எவன் கையில் செத்தா என்ன? ஏரோது கையில் செத்துட்டு போகிறோம். செருப்பை கழட்டி போடு, பெல்ட்டை கழட்டி போடு. இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது தூக்கத்துக்கு, தூக்கி போடு. ஆமேன். இந்த பக்கம் ஒரு காவலாளி, இந்த பக்கம் ஒரு காவலாளி ஆயாசமாக தூங்கி இருப்பான்ல. ஆமேன். வந்தார் பாருங்க, விழாவில் ஓங்கி ஒரு அடி. சீக்கிரமாய் எழுந்துரு, பாதரச்சை போடு, அறையை கட்டு, வஸ்திரத்தை எடு. என்ன நடக்குதுன்னே தெரியல. பேசாமல் என் பின்ன வா, என் பின்ன வா அப்படின்னு சொல்லி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தேவதூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல். அப்படின்னா தூக்கத்தில் எழும்பி, சில பேர் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும். என்ன வியாதி இருக்கும்? தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும். பெட்டில் இருந்து எழும்பி ஃப்ரிட்ஜை திறந்து ஒன் பாத்ரூம் போயிட்டு வரோம். வந்து காலையில் கேட்குறான், நம்ம வீட்டில் பாத்ரூம் கதவை திறந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுதுன்னு. ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது. அப்படிப்பட்ட கொடுமையான மனிதர்கள் வாழுகிற காலத்தில் இருக்கிறோம். ஆமே. கவனிங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவன் பின்னாடி போகிறான். ஆண்டவர் ஒரு காரியத்தை அதில் வெளிப்படுத்தினார். சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்கள், செய்கிற காரியங்களில் ஏன் இப்படி செய்கிறாரு, எதுக்கு இப்படி செய்கிறாருன்னு கேள்வியே கேட்காம பேசாமல் அவர் பின்னாடி போகணும். ஆமென். பேசாமல் அவர் பின்னாடி போயிட்டே இருக்கணும். சில காரியங்கள்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஆமென். சில காரியங்கள்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது. தெரிஞ்சா ஓ வேண்டாம், யோரோது என்னை தேடி வந்து வெட்டுவான்னு பேதுரு சொல்லியிருப்பான். ஆனால் பேசாமல் அவனுக்கு பின் சென்றதுனால வசனம் சொல்லுகிறது, நகரத்துக்கு போகிற பாதையில் கொண்டு போய் அவனை நிறுத்திட்டார். நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புத்தி தெளிவு வருது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். தூக்க நிலையிலிருந்து எழுந்திரு, சீக்கிரம் எழுந்திரு. அவசரத்தையும் அபாயத்தையும் உணர்ந்து என்ன செய்ய? எழுந்திரு. நமக்கு நேரம் குறைவாயிருக்கிறது, நமக்கு வாய்ப்புகள் குறைவாயிருக்கிறது. நாம் தாமதிக்க இந்த சங்கிலிகள் அது பலப்பட்டு கொண்டே இருக்கும், வலுவாகி கொண்டே இருக்கும். அது வலுவாகிருச்சுன்னா அதை உடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன் சீக்கிரமாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நீ சீக்கிரமாக வரலன்னா ஆமென், இந்த சங்கிலி என்ன செய்யும்? மீண்டும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கும். அது வலுவாகிட்டே இருக்கும். அந்த கண்ணி அவன் சேர்த்துக்கிட்டே இருப்பான். பிசாசு சும்மாவே இருக்க மாட்டான். ஒரு கண்ணி அடுத்த கண்ணி அப்படி சேர்த்துக்கிட்டே இருப்பான். நாட்கள் ஆகும்போது அந்த சங்கிலிகள் நம்மளால் உடைக்க முடியாத சங்கிலிகளாக மாறிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சீக்கிரமாய் எழுந்திரு. தூங்குகிற மனிதனை ஆண்டவர் தட்டி தூக்குகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ராத்திரி நேரம் சிலரை தூக்குவார் தட்டி. ஆமென்.
அல்லேலூயா. ஆவியானவர் தெளிவாக பேசின வார்த்தை, சிலருடைய மனநிலையில் நான் மாற்றத்தை தருவேன், சிலருடைய தூக்க நிலையிலிருந்து அவங்கள தட்டி நான் தூக்குவேன். அவங்க எலும்புனா அவங்க சங்கிலிகள் கீழே விழும். ஆமென். அவங்க எலும்புனா அவங்களுக்கான கதவுகளை நான் திறப்பேன். அவங்க எலும்புனா அவங்களுக்கு ஒரு பாதையில் ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த பாதையில் போகணும், எந்த காரியத்தை தெரிந்தெடுக்கணுங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில் இந்த ராத்திரி நேரத்தில் இருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பாதைகளை தெளிவுபடுத்துவார். இந்த பாதையில் நீ போ, இந்த பாதையில் நீ சேரு, இந்த பாதை வழியாய் நட, இந்த காரியத்தை தெரிந்து கொள், இதை செய் என்று சொல்லி ஒரு தெளிவு இந்த நாட்களிலே நமக்கு பிறப்ப போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்தபோது சங்கிலிகள் விழுந்தன, எழுந்தபோது சங்கிலிகள் விழுந்தன. அப்ப நிறைய காரியத்தை நான் பேசிட்டு வரேன், நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஏன் சீக்கிரமா எழும்ப சொல்றாருன்னா, நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. ரெண்டாவது, எப்பவும் வந்து விழாவில் தட்டிக்கிட்டு இருக்க மாட்டார். அவர் ரொம்ப டீசெண்டான தெய்வம். ஆமென். ஒரு 2 தடவை தட்டுவார், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவார், போயிடுவார். சூலேமித்திட்ட அந்த நேசர் சொல்றாரு, ஆமென், நான் மலையில் என்ன செஞ்சிருக்கிறேன், நனைஞ்சிருக்கிறேன். என் வஸ்திரம் முழுவதும் என்ன செஞ்சிருக்குது, நனைஞ்சிருக்குது. குளிரில் நான் என்ன செய்கிறேன், நடுங்கிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் அம்மா நீ எந்திரிச்சு என்ன செய், கதவை திற, நான் கொஞ்சம் உள்ளே வந்துடுறேன். வெளியில் உள்ள குளிர் எனக்கு என்ன செய்யல, தாங்கலை. இவ எலும்பல, இவ கதவை திறக்கலை. இவ நினைச்சா நம்ம நேசர் தானே தட்டிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு நினைச்சா, இவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அவருக்கு வேற சூலமித்தியா இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்ம கதவை தட்டிக்கிட்டே இருக்க மாட்டார் ஓயாம. ஆமென். அவர் ரொம்ப டீசெண்டான தெய்வம். ஹல்லேலூயா. வாய்ப்புகள் சில நேரங்கள்ல தான் நமக்கு அமையும். தண்ணீர் இருக்க தடை என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வாய்ப்பை விட்டால் இனி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இந்த வாய்ப்பை நான் என்ன செஞ்சுக்கணும், பயன்படுத்திக்கணும். அப்போ நேரம் குறைவாக இருக்கிறது. ரெண்டாவது, வாய்ப்பு குறைவாக இருக்குது. மூணாவது, தாமதிக்க சங்கிலிகள் வலுப்படுத்தி கொண்டே இருக்கும். சங்கிலிகள் இன்னும் பலப்பட்டு கொண்டே இருக்கும். நம்மளால் விடுவிக்கப்பட முடியாதபடிக்கு ஏரோதினுடைய திட்டத்துக்கு நாம் இரையாவதை தவிர வேறு வழி இல்லை என்கிற நிலை வரும். அதனால் ஆண்டவர் சொல்றார், சீக்கிரமாய் எழுந்திரு, சீக்கிரமாய் எழுந்திரு. அப்போ எழுந்த உடனேயே ஒரு ப்ரிப்பரேஷனை வைக்கிறார், ஒரு தயார்படுத்துகிறார் அவனை. அப்போ எழும்பிட்டா, சங்கிலிகள் விழுந்துருச்சு, கட்டுகள் உடஞ்சிருச்சு அப்படின்னா, ஆண்டவர் அடுத்த கட்டத்தில் நம்மளை என்ன செய்வார், ஆயத்தப்படுத்துவார். நம்மளை என்ன செய்வார், ஆயத்தப்படுத்துவார். பேதுருட்ட சொல்கிறாரு, உன் ஆடையை உடுத்திக்கோ, உன் செருப்பை போட்டுக்கோ, உன் அறையை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உனக்காக ஒரு பயணம் ஆயத்தமாகிறது, ஆயத்தமாகு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக ஒரு பயணம் ஆயத்தமாகிறது. கெட் ரெடி. ஒரு பயணத்திற்கு நீ தயாராக வேண்டும். எழுந்தால் மட்டும் போதாது, அடுத்த கட்டம் ஒரு பெரிய பயணத்துக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஒரு பெரிய அறுவடைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொந்தமாக்கி கொள்ளுகிறீர்களோ, அவர்களுக்காக தேவன் ஒரு பயணத்தை ஆயத்தமாக்குகிறார். அந்த பயணத்துக்கு தடையாயிருந்த சங்கிலிகள் அது கலண்டு போகும். அந்த பயணத்துக்கு தடையாயிருந்த கட்டுகள் கலண்டு போகும். அந்த பயணத்துக்கு தடையாயிருந்த அடைக்கப்பட்ட கதவுகள் தானாய் திறக்கும். அந்த பயணத்துக்கு கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துவார். நீ எழுந்தால் மட்டும் போதாது, ஒரு நெடுந்தூர பயணத்துக்கு ஆயத்தமாக தயார் நிலையில் இருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்ல, தயாராகுங்கள், ஆயத்தமாகுங்க. ஆமாம், நானா பாஸ்டர், நான் போவேனா? ஆமாம். இந்த போத்தீஸில் இருக்கிற எஸ்கலேட்டர்லேயே என்னால் ஏற முடியல. எப்படி நகரும் படிக்கட்டு, போத்தீஸில் இருக்கக்கூடிய எஸ்கலேட்டரில் என்ன செய்யலை, ஒரு காலை வச்சுட்டு இப்படி நிற்கிறாங்க.
ஒரு காலை வச்சுட்டு இப்படி நிற்கிறாங்க, ரெண்டாவது கால் அங்கே வைக்கிறதுக்கு பதிலாக இங்கே வைக்கிறாங்க. ஆமேன். அப்போ நான் எப்படி பாஸ்டர் ஏர்போர்ட்டில் போய் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடி உயரத்துக்கு எஸ்கலேட்டர் போகுது, அடுத்தது அங்கேருந்து கீழே போகுது, எல்லாமே மூவிங்காக இருக்குது, கிலோமீட்டர் கணக்கில் எஸ்கலேட்டர் போகுது. ஆமேன். அல்லேலூயா. நடக்க வேணாம், அதில் நின்னா போதும், அது பாட்டுக்கு நகரும் படிக்கட்டு. நானா? என்னைய பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், ஒரு பயணத்துக்கு நீங்கள் தயாராகுங்கள், ஒரு பயணத்துக்கு நீங்கள் தயாராகுங்கள். எழும்பினால் மட்டும் போதாது, அடுத்தது அந்த எல்லையை விட்டு வெளியே வருவதற்கு தயாராக வேண்டும். ஆமே. சில பேர் எழும்பிடுவாங்க, எழும்பிட்டு ஸ்டில் அதே இடத்துல என்ன செய்வாங்க? நிற்பாங்க. சங்கிலி தான் உடஞ்சிருச்சுல்ல, நான் இங்கே நிற்கிறேன் பாஸ்டர், நான் இங்கேயே நிற்கிறேன். இல்லை, அதே இடத்தில் நிற்பதற்கு தேவன் உன்னை எழும்ப சொல்லவில்லை, அதே இடத்தில் நிற்பதற்கு தேவன் உங்கள் சங்கிலிகளை உடைக்கவில்லை. அந்த இடத்திலிருந்து நீ என்ன செய்யணும்? ஒரு பயணத்துக்கு நீ தயாராக வேண்டும். ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பிறகு திரும்ப சிறைச்சாலையை திரும்பி பார்க்கவே இல்லை பேதுரு. ஆமேன். அவன் வெளியே வந்துட்டானா, நான் இதில் இருந்தா வெளியே வந்தேன், இந்த சங்கிலியா அப்படின்னு எதுவுமே ஆராய்ச்சி பண்ணலை, நேராக நடந்தான். அவன் பழைய இடத்துல நிற்கவே இல்லை, பழைய அனுபவத்தில் நிற்கவே இல்லை, பழைய கிருபையில் நிற்கவே இல்லை, பழைய அபிஷேகத்தில் நிற்கவே இல்லை. வெளியே வான்னு சொல்லிட்டார்னா, புறப்படுன்னு சொல்லிட்டார்னா, ஒரு பயணத்துக்கு நான் உன்னை ஆயத்தப்படுத்துவேன்னு சொல்லிட்டார்னா, பழைய இடத்துல நிற்காத, பழைய அனுபவத்தில் நிற்காத, பழையதை பிடித்து கொண்டு நிற்காத, புதிய காலத்துக்குள்ளால பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ராத்திரி நேரம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் ஒன்று, சோம்பல்லேருந்து சீக்கிரமாக எழும்பு, பயத்திலேருந்து சீக்கிரமாக எலும்பு, தாமதத்திலேருந்து சீக்கிரமாக எலும்பு, ஆவிக்குரிய அலட்சியத்திலேருந்து சீக்கிரமாக எலும்பு. அந்த சீக்கிரமாக என்கிற வார்த்தையினுடைய அவசரத்தையும் அபாயத்தையும் உணர்ந்து எலும்பு. நீ எழும்பினால் சங்கிலிகள் விழும், நீ எழும்பினால் கதவுகள் திறக்கும், நீ எழும்பினால் ஒரு தெளிவு, பாதைக்கான தெளிவு உண்டாகும். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விடுவிக்கிறேன், நான் உன்னை விடுவிக்கிறேன். நான் உன்னை விடுவித்தது மாத்திரமல்ல, விடுவித்து நான் உனக்கு முன்னாடி போகிறேன். நீ எதுவுமே கேட்காம என் பின்னாடி என்ன செஞ்சா போதும்? வந்தா போதும், அவ்வளோந்தான். ராத்திரி நேரத்தில் நீங்கள் எழும்பவே அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், இன்னைக்கு சங்கிலிகளை தேவன் உடைப்பார். ஆமென். உங்களுக்கு பயணம் இருக்குது, இங்கே இருக்கிற நிறைய பேர் பயணப்பட போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? குடும்பமாக பிள்ளைகளோடு ஆமேன். இங்கே இருக்கிற படித்து முடித்த அநேக பிள்ளைகள் ஆமேன் வேலைக்காக பயணப்பட போகிறீங்க. ஆமேன். குடும்பங்கள் பயணப்பட போகிறது. ஆமேன். நீங்கள் நினைச்சிருக்கிறதல்ல, கர்த்தர் அந்த எண்ணங்களை தவிடுபொடியாக்கி ஆண்டவர் உங்களை கொண்டு போக போகிறார். ஒரு பயணத்துக்கு தயாராக வேண்டும். ஆமேன். இது உலக பிரகாரமான பயணத்தை சொல்கிறேன். இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய பயணம் நமக்கு தயாராக இருக்கிறது. இதுவரைக்கும் பயணித்து ஒரு எல்லையில் வந்து ரொம்ப வருஷமாக நின்றுட்டுருக்கலாம், ரொம்ப காலமாக ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கலாம். ஆண்டவர் அந்த தடையை உடைச்சி அதிலிருந்து வெளியே புறப்பட பண்ணி, ஆமேன், வெளியே புறப்பட பண்ணி நாம் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவன் இந்த ராத்திரி நேரத்தில் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். நம்முடைய மனநிலையை மாற்ற வேண்டும். என்ன மாற்றணும்? நம்முடைய மனநிலையை மாற்றணும். நம்முடைய சோம்பல்கள் மாற வேண்டும், நம்முடைய பயங்கள் மாற வேண்டும். ஆமேன். நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் என்கிற காலத்தை குறித்த அறிவு வேண்டும். ஆமேன். அப்படி அறிந்து நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு எழும்புவோமே ஆனால் அதன் பிறகு நடக்க வேண்டியதெல்லாம் தானாய் நடக்கும். எல்லாம் எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். சீக்கிரமாய் என்ற வார்த்தை அவசரத்தையும். என்ன பிரச்சனைனா, நான் இன்னைக்கு லேட்டாக வந்தேன், ஆனால் ஆண்டவர் தந்த வார்த்தை சீக்கிரமாய். அந்த லேட்டாக வந்த அந்த கேப்பில் தான் இந்த வார்த்தை. ஆமேன். அல்லேலூயா.
சீக்கிரமா என்ற வார்த்தை அவசரத்தை குறிக்கிறது. சீக்கிரமா என்ற வார்த்தை அபாயத்தை குறிக்கிறது. சீக்கிரமா என்ற வார்த்தை தேவனுடைய குரலாய் ஓங்குகிறது. காலத்தை அறிந்துக்கோ. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் சங்கிலிகள் பலப்பட்டு கொண்டே இருக்கும். நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஏரோதினுடைய திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கும். நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு இழப்பை சந்தித்து கொண்டே இருப்போம். இந்த ராத்திரி நேரம் கர்த்தர் உன் விழாவில் தட்டி சொல்கிறாரு, சீக்கிரமாக எழுந்துரு, சீக்கிரமாக எழுந்துரு. எங்கே விழுந்திருக்கிறோம், எங்கே முடங்கி இருக்கிறோம், எங்கே எழும்ப முடியாமல் இருக்கிறோம், எது நம்மளை எழும்ப முடியாதபடி வைத்திருக்கிறது, எது நம்மளை முடக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூங்கி கிடக்கும் நிலை ஆவிக்குரிய அபாயத்திலிருந்து எழும்பணும். ஆமேன், 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 ஆமேன். முன்னேற்றம் இல்லை, ஆமேன். வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை, பெரிய தாக்கம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில். ஆமேன். தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம், ஜெயம் இல்லை, எதிர்பார்க்கிற நன்மை இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ சீக்கிரமாக எழும்பு. நீ தேவனை விசுவாசித்த நாட்களில் விளங்கின ரட்சிப்பை பார்க்கிறோம். இப்போ அது நமக்கு ரொம்ப சமீபமாக இருக்குது, ரொம்ப சமீபமாக இருக்குது. நீ எழும்பிட்டனா, நீ எழும்பிட்டனா, சபையை நீ எழும்பினால், சகோதரா நீ எழும்பினால், சகோதரி நீ எழும்பினால், சங்கிலிகள் தானாய் விழும், தானாய் விழும், தானாய் விழும், தானாய் விழும். ஆண்டவரே சங்கிலிகள் விழட்டும், நான் எழும்புறேன் அப்படின்னு சொல்லாத. நான் எழும்புறேன், சங்கிலிகள் விழப்போகிறது, நான் எழும்புவேன். கழுகை போல செட்டைகளை அடித்து நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் எழும்பினால், நான் எழும்பினால், நான் எழும்பினால். சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க, சோர்ந்து போய் படுத்துடாதீங்க, சாகணுங்கிற மனநிலைக்கு வந்துடாதீங்க. சரி ஏரோது கையில் செத்துட்டு போவோம், என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் சாகத்தானே வேணும். சரி ஏரோது கையினாலே செத்துட்டு போவோமே, சரி குடும்பத்தின் கையினாலே செத்துட்டு போவோமே, சரி இந்த வியாதியிலே செத்துட்டு போவோமே. ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் சிலருடைய மனநிலைகளுக்குள்ளால ஊடுருவுகிறதை நான் பார்க்கிறேன். சிலருடைய மனநிலைகளுக்குள்ளால ஊடுருவுகிறார். அந்த எதிர்மறையான மனநிலைகளிலிருந்து ஒரு விடுதலை, 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 விடுதலை. சாவுக்கு அதிபதியாகிய பிசாசினுடைய ஆதிக்கத்திலிருந்து இந்த ராத்திரி நேர சில விடுதலைகள் சம்பவிக்கிறது. ஓ ரபாபா ஹதரத நகத நமலரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீக்கிரமா எழும்பு சகோதரா, சீக்கிரமா எழும்பு சகோதரி, சீக்கிரமா எழும்பு தம்பி, சீக்கிரமா எழும்பு தங்கச்சி. நமக்கு நேரம் இல்லை, நேரம் ரொம்ப குறைவா இருக்குது, நமக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குது. நாம் தாமதிக்க தாமதிக்க பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். நாம் தாமதிக்க தாமதிக்க அபாயங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும், ஆபத்து அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனா நீ எழுந்துட்ட, நீ எழும்பிட்டனா அவர் விடுதலையை ஆரம்பித்து விடுவார், அவர் விடுதலை ஆரம்பித்து விடுவார், அவர் விடுதலை ஆரம்பித்து விடுவார். அதன் பிறகு நீ ஆயத்தப்பட வேண்டியதுதான் பாக்கி, நீ தயாராக வேண்டியதுதான் பாக்கி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் எழும்பு, 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 சபையை எழும்பு, 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 திருச்சபையை எழும்பு, தேவ ஜனமே எழும்பு, தேவ மனுஷனை எழும்பு, தேவ பிள்ளையை எழுந்திரு. தேவ தூதன் வந்து நிற்பான், கர்த்தர் வந்து நிற்பார். மனுஷன் பிரவேசிக்க முடியாத இடங்களுக்குள், மனுஷன் பிரவேசிக்காத சூழ்நிலைகளுக்குள், மனுஷன் பிரவேசிக்க முடியாத எல்லைகளுக்குள், மனுஷனால் விடுவிக்க முடியாத சூழ்நிலைகளுக்குள் கர்த்தரே வந்து நின்று உன்னை தட்டி எழுப்புவார், உன்னை தட்டி எழுப்புவார். அவர் தட்டி எழுப்பும் போது நீ தாமதிக்காமல் எழும்பு. இன்னும் அதிகமாக எழும்பி ஆகணும்,
இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் நான் எலும்பு ஆண்டவரே. தயாராக, நீ எழும்புவதோடு நின்று விடாம கெட் ரெடி, ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. எலியாவே, சூறைச் செடியிலிருந்து எழும்பி வந்து கெபியில வந்து நிக்கிற. கெபியில உனக்கு என்ன வேலை? சூறைச் செடியிலிருந்து உன்னை எழும்ப பண்ணினது கெபியில நிற்பதற்கல்ல, கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து நிற்பதற்கு, தேவ திட்டத்தில் வந்து நிற்பதற்கு, தேவ திட்டத்தில் வந்து நிற்பதற்கு, கெபியில வந்து நிற்பதற்கு. நான் உன்னை எழுப்பாமல இருந்திருக்கலாமே. சூறைச் செடியிலிருந்து நான் உன்னை எழுப்பினது கெபியில் வந்து நிற்பதற்கல்ல, தேவ திட்டத்தில் வந்து நிற்பதற்கு. Thank you, Jesus. Hallelujah. சபையே, நமக்கு நேரம் குறைவா இருக்குது, நமக்கு வாய்ப்பும் குறைவா இருக்குது. பிசாசினுடைய ராஜ்யம் வீரியம் அடைந்து கொண்டிருக்கிறது. பிசாசினுடைய ராஜ்யம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. பிசாசு தனக்கு இருக்கிற கொஞ்ச நாட்களை பயன்படுத்தி தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். ஆனால் சபை என்ன அறியலே, தேவ ஜனம் என்ன அறியலே, தேவ மனிதர்கள் என்ன அறியலே. நமக்கும் கொஞ்சம் காலம்தான் இருக்குதுயா, நமக்கும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நம் 11ஆம் மணி நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். 11ஆம் மணி நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். மணவாளன் எப்போ வேணாலும் வரலாம், எப்பொழுது வேணாலும் அவருடைய சத்தம் கேட்கலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் அந்த எக்கால சத்தம் கேட்கக்கூடிய காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த காலத்தில் காலத்தை குறித்து அறியாமல் தூங்கி கொண்டு இருப்போமே ஆனால், சூழ்நிலைகளை மறந்து தூங்கி கொண்டு இருப்போமே ஆனால், எந்த ஆயத்தமும் இல்லாமல் இருப்போமையானால் ஏரோதனுடைய சதி திட்டத்திற்கு நாம் ஆளாக வேண்டிய நிர்பந்தம் நேரிடும். ஆண்டவரே விடுவிக்க நினைச்சாலும் நம்ம விடுவிக்காம போயிட முடியும். ஆண்டவர் இந்த ராத்திரி நேரம் சொல்ற, சீக்கிரமா எழுந்துரு. தேவன் உன்னை எழுப்புவது உன் பழைய நிலையில் நிற்க அல்ல, ஒரு புதிய வழியிலே வருவதற்கு. தேவன் உன்னை எழுப்புவது பழைய இடத்தில் இருப்பதற்கல்ல, ஒரு புதிய எல்லைகளுக்குள், நீ அறியாத புதிய வழியில் நான் உன்னை நடத்த போகிறேன். நீ அறியாத புதிய வழியில் நான் உன்னை நடத்த போகிறேன். உங்களுக்கு எது புதிதாக இருக்கும்? எனக்கு இது பழக்கம் இல்லை, நான் நடக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சிலருக்கு சில பாதைகளை திறக்கும் போது அந்த பாதையில் தைரியமாக நடங்க, தைரியமாக நடங்க, தைரியமாக நடங்க. உடன்படிக்கை பெட்டி உங்க முன்னாடி போகும், உடன்படிக்கை பெட்டி உங்க முன்னாடி போகும். அதற்கு உடன்பட்டு நீங்க போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. எனக்கு இது புதுசா இருக்குது, எனக்கு இந்த பிஸ்னஸ் புதுசா இருக்குது, எனக்கு இந்த நாடு புதுசா இருக்குது, எனக்கு இந்த வேலை புதுசா இருக்குது, எனக்கு இந்த காரியம் புதுசா இருக்குது. நீ அறியாத புதிய வழியில தேவன் உன்னை நடத்த போகிறார். ஆயத்தப்படு, 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 ஆயத்தப்படு. பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் இந்த வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் இந்த வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். புதிய அனுபவங்களுக்குள், புதிய ஆழங்களுக்குள், புதிய இடங்களுக்குள் ஆமென் தேவன் நம்மை நடத்தும் போது விசுவாசத்தோடு பயம் இல்லாம காலடி எடுத்து வைக்கணும். ஓராமனா சந்தலா ரிகதனமனா ஓ ஜீசஸ். பேதுருவே, அங்க வந்து நிற்பேன், நான் அங்கே வந்து நிற்பேன்.
எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லை. சொந்தக்காரன் வந்து நிற்பானா? நிற்க மாட்டான். நம்ம குடும்பம் வந்து நிற்குமா? நிற்காது. உயிரின போற்றும் நண்பர்கள் வந்து நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. சபை வந்து நிற்குமா? நிற்கல. சபை அங்கேருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் யாரு நிற்காத இடத்துல, யாரும் உன் பட்சத்தில் நிற்காத இடத்துல என் தெய்வம் வந்து நிற்பா. அவர் இந்த ராத்திரி நேரம் சிலரை பார்த்து சொல்ற, நான் வந்து நிற்பேன் மகனே, நான் வந்து நிற்பேன் மகளே. அடைக்கப்பட்ட நிலை எனக்கு தெரியும். எத்தனை காவலை தாண்டி உள்ள வச்சிருக்கிறான் எனக்கு தெரியும். யாரும் பிரவேசிக்க முடியாத எல்லைக்குள்ள நீ இருக்கிறங்கிறது எனக்கு தெரியும். யாரும் விடுவிக்க கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறங்கிறது எனக்கு தெரியும். உன் புருஷன் உன் பட்சத்தில் நிற்காத போது, உன் குடும்பம் உன் பட்சத்தில் நிற்காத போது, நீ நம்பினவர்கள் உன் பட்சத்தில் நிற்காத போது, நீ ஆராதித்தவன் தெய்வம் அங்கே வந்து நிற்பார். ஆராதித்த தெய்வம் அங்க வந்து நிற்பார். நிற்பார். உன் பக்கத்தில் வந்து நிற்பார். உன்னை தட்டி தூக்குவார். உன்னை தட்டி தூக்குவார். முடங்கி இருக்கிறவனை தட்டி தூக்குவார். நீ எழும்பு. அந்த சத்தத்தை கேட்டு எழும்பினா அந்த சங்கிலிகள் விழுகிற சத்தம் கேட்கும். சங்கிலிகள் நொறுங்கி விழுகிற சத்தம் கேட்கும். கதவுகள் தானாய் திறக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டாகும். பாதை தெளிவாகும். லக்கமனா ஷபலா துடபலா ரிகதனமனா ரிக துடபரா ஹஸ்தரபதயந்தலரா. ஆமென். ஹல்லேலூயா. புதிய பிசினஸ்கள் உங்கள் கைகளில் தேவன் தரப்போகிறார். புதிய வருமானத்திற்கான வழிகளை தேவன் தரப்போகிறார். நீ உனக்கு அனுபவம் இல்லாத சில காரியங்களில் தேவன் கொண்டு போய் நிறுத்தும் போது விசுவாசத்தோடு நில்லு. தேவன் உன்னை நடத்துவார். சிலருடைய பாதைகள் தெளிவாகிறத நான் பார்க்கிறேன். சிலருக்கெல்லாம் ஒரு தெளிவு உண்டாகிறது. தெளிவு உண்டாகிறது. செய்கிறத சீக்கிரம் செய்யுங்க. காலம் குறைவா இருக்கிறது. வாய்ப்புகள் குறைவா இருக்கிறது. தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் ஆபத்து நெருங்கி கொண்டே இருக்கிறது. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. 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 மனநிலைகளில் மாற்றம் உண்டாகட்டும். சூழ்நிலைகளில் மாற்றம் உண்டாகட்டும். யாரும் பிரவேசிக்க முடியாத எல்லைகளுக்குள் நீர் பிரவேசிப்பார். யாரும் சொல்லி கேட்க மாட்டாங்க. யாரும் சொல்லி திருந்த மாட்டாங்க. யாரும் சொல்லி இது நடக்காது அப்படி எதை குறித்து இந்த இடத்துல யாராகிலும் நினைத்து கொண்டு இருப்பீங்கன்னா, அந்த இடத்துல அந்த மனுஷனுக்காக அவர்களை சந்திக்கும்படி என் தேவன் அவர்கள் எல்லைகளுக்குள் பிரவேசிப்பார். யாரும் சொல்லி திருந்தாதவன் தேவன் சொல்லி திருந்துவான். யாரும் சொல்லி கேட்காதவன் தேவன் சொல்லி கேட்பான். யாரும் பிரவேசிக்க முடியாத எல்லைகளுக்குள் தேவன் பிரவேசிப்பார். யாரும் விடுவிக்க கூடாத நபர்களை தேவன் விடுவிப்பார். தேவன் விடுவிப்பார். தேங்க்யூ. நீ செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி. நீர் எங்களை நடத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாளை தினத்திலும் 5வது நாள் மாலை நேரத்தில் கொடுகை ஆசீர்வதித்தாரு. இன்னும் எங்கள் சர்ச்சில் வராமல் இருக்கிறாங்க அப்பா நிறைய பேர். எத்தனையோ பேர் பிரயாசத்தின் மத்தியில் வந்திருக்கிறாங்க. காலை முழுவதும் வேலை செஞ்சு களைப்பு, உடலில் சோர்வு இருந்தாலும் தேவ சமூகத்தில் போய் உட்காருவோன்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. வர வாய்ப்பு இருந்தும்
அலட்சியம், அசதி, சோம்பல் நிமித்தம் வீடுகளில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் இந்த கடைசி 2 நாட்கள்லையாவது வந்து அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை தேவன் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த எல்லைகளுக்குள்ளால நாங்கள் பிரவேசிக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை தார். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.